அறம் சார்ந்த ஒரு இது நடக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கான ஒரு மாநாடு, முதல் மாநாடு, எல்லாரும் ஆசைப்பட்ட ஒரு மாநாடு. கண்டிப்பாக அதில் வந்துட்டு என்னோட பங்களிப்பு வந்துட்டு ஸ்க்ராட்சு டே ஒன்லேருந்தே ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் வழங்கும் ஆளுமை நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் காரிகேட்டருடைய CEO மிஸ்டர் கார்த்திக் காளிமுத்து சார். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், உங்க பிஸ்னஸ் பத்தி, அது எங்கிருந்து தொடங்குனீங்க, அதோடைய வளர்ச்சி பாதை, உங்களுடைய வருங்கால இலக்கு என்ன, இதை பத்திலாம் நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பாக மேம். ஆக்சுவலி என் பேர் வந்து கார்த்திக். எங்கள் நிறுவனத்தின் பேர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் கார்வேட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் பாக்ஸ், கார்வேட்டட் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங்கு. நாங்கள் வந்துட்டு இது ஒரு 24 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறோம். நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷனாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 2019 நான் இப்போ வரைக்கும் இந்த பிஸ்னஸை நான் ஃபேமிலி பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது எங்களோட இலக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து காட்டன் பாக்ஸஸ் 100% எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட்ஸு. ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு தேவையான ஒரு இன்றைக்கி நீட் ஆஃப் த ஹவரில் இருக்க பிஸ்னஸை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு B2Bயான பிஸ்னஸ் தான். பட் நான் அதில் வந்துட்டு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு B2Cயும் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸும் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிட்டாசிஸ் தமிழர் தொழில் வணிக பெருமன்றத்தில் இருக்கிறதுனால, அதுக்கு முன்னாடி அந்த தமிழ் ஆர்வத்தினால என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம தமிழ் மக்களை வந்துட்டு வேலைக்கு அமர்த்தி அவங்கள வந்துட்டு அவங்க தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நானும் என் தொழிலில் போவேன். நான் வளரும் போது என் கூட வந்து கூட இருக்க ஒரு தமிழரும் சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்துட்டு தமிழர்களை மட்டுமே வேலைக்கு அமர்த்திட்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நம்ம அமைப்பு சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் கம்பெனியில் செயல்படுத்திட்டு வரீங்க, தமிழர்களுக்கு தொழில் வழங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல விஷயம் சார். இப்போ வருகின்ற ஜூலை 24, 25 தமிழர் 4.0 ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. இதில் கார்த்திக் சாருடைய பங்களிப்பு என்ன சார்? நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு அறம் சார்ந்த ஒரு இது நடக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் தொழில் முனைவோர்களை எல்லாரையுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பங்கேற்க வைக்கணும். அப்புறம் இளம் தொழில் முனைவோரை வந்துட்டு ஊக்கப்படுத்திட்டு அவங்கள இதில் கொண்டு வரணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனுக்கான ஒரு மாநாடு, முதல் மாநாடு, எல்லாரும் ஆசைப்பட்ட ஒரு மாநாடு. கண்டிப்பாக அதில் வந்துட்டு என்னோடய பங்களிப்பு வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். நாட் ஓன்லி ஃப்ரம் சென்னை, என்டையர் தமிழ்நாட்டிலேருந்து வேர்ல்டு வைடாக எங்கெல்லாம் நம்மளை கனெக்ட் இருக்கோம் அவங்களெல்லாம் பங்கேற்க வைக்கிறதா என்னோட முக்கிய பங்கு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, டு த கோர் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் சிட்டாசிஸ் அமைப்பு, நம்ம சிட்டாசிஸ் அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா டீம் நாங்கள் இருக்கோம். அதில் வந்துட்டு என்னோட முழு பங்களிப்பை கொடுத்து டிஜிட்டலாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலாக என்னால் என்னென்னலாம் ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியுமோ அந்த டீம் கூட சேர்ந்து முழு நேரமும் இருந்துச்சு, தினமும் அதுக்கு நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஒரு கடைக்கோடியில் இருக்க ஒரு டிகிரி முடித்த மாணவனுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எப்படி முன்னேற முடியுங்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்காக ஒரு சின்ன ஒரு ஹம்மிங் பேர்டாக இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஒரு யங்ஸ்டர் தனியாக தொழில் தொடங்க நம்ம அமைப்பு எந்த அளவுக்கு உதவும் சார்? கண்டிப்பாக வந்துட்டு யங்ஸ்டர் வந்துட்டு பண்ண ஈவன் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து விஷன் இருக்கும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்கும். பட்டு ஐடியாஸும் இருக்கும், என்ன இண்டஸ்ட்ரியில் பண்ண போகிறோங்கிறதும் இருக்கும். பட் ஆனால் என்னென்னலாம் ஸ்டெப்பு வந்துட்டு ஒரு லேக் இல்லாமல் ஃப்ரம் ஸ்க்ராட்சு டே ஒன்லேருந்தே ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் செஷன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். இது என்னால் அடித்து சொல்ல முடியும். நான் வந்துட்டு ஒரு 6.5 வருடமாக இங்கே சிட்டாசிஸில் இருக்கேன்னா, ஒரு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கார்பரேட் எம்ப்ளாயாக இருந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் ஒரு பை சிச்சுவேஷனில் நான் பிஸ்னஸ்குள்ளே வரேன். எனக்கு சென்னைக்கு வந்த ஃபஸ்ட்டு நடந்த நல்ல விஷயம் இந்த அமைப்பில் நான் சேர்ந்தது தான். அன்னையிலிருந்து நான் சேல்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பீப்புள் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் ஹேண்ட்லிங், அப்பார்ட் ஃப்ரம் சேல்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் பிஸ்னஸில் இருக்குங்கிறத இங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன்.
இது கற்றுக்கிட்டேன்னா யார்கிட்டையும் ட்ரைனிங் போக கிடையாது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் வீக்லி மீட்டிங்ஸில் வந்துட்டு அவங்க சொல்கிற வேல்யூபிள் பாயிண்ட்ஸு, கைடன்ஸு, ஈவன் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் இது பண்ணணும்னா அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு ஃபினான்ஷியலாக எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அங்கே வந்துட்டு இன்கேஸ் வந்து லீகலாக எப்படி பண்ணணும். நீ வந்து என்ன க்ரியேட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் பேர் வச்சுருக்கோம், அதை வந்து லீகலைஸ் பண்ணணுங்கிற ஒரு நிறையா யங்ஸ்டர்ஸ் அதில் மாட்டுறாங்க. அந்த மாதிரி டே ஒன்லேருந்து உங்களை கைட் பண்ணி ஒரு லா ஃபார்ம்லேருந்து ஃபினான்ஷியல் ஃபார்ம், லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரைக்கும், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுற வரைக்குமே இங்கே நம்ம ஃபோரமில் மக்கள் இருக்காங்க. ஸோ நாட் மக்கள், அவங்க வந்து ஒரு கைடன்ஸ் மென்டாராக இருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். லாஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம தலைவர் இளங்கோ சார் சொல்லியிருந்தாரு, பிஸ்னஸ் லோன், இஎம்ஐ, அரசு சலுகைகள், இதை பற்றிலாம் இந்த மாநாட்டில் நிறைய விளக்கங்கள் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். கண்டிப்பாக, நிச்சயமாக. இது வந்துட்டு நம்ம மாநாட்டில் கண்டிப்பாக இது ஒரு முன்னெடுப்பாக எடுக்கிறோம். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து பிஸ்னஸ் லோன்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, எல்லாமே தராங்க. ஆனால் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு எம்எஸ்எம்இ செக்டர்ஸில், ஸ்டார்ட் அப் டிஎன்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எம்எஸ்எம்இஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு அது வந்து அந்த அவேர்னஸே இல்லாமல் இருக்கும். ஸோ அங்கே இருக்க அந்த ஸ்பெஷலைஸ்டு பீப்புள்ஸ் வந்துட்டு நாட் ஒன்று கன்சல்டன்ஸ் கிடையாது, அந்த லோன்ஸ் சாங்ஷன் பண்ணுறவங்க, அந்த ஸ்கீம்ஸ் அப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அஃபிஷியல்ஸு, ரிட்டையர்டு அஃபிஷியல்ஸு, அவங்களோட கைடன்ஸ் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கைட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் கான்ஃபரன்ஸ் கிடையாது, உங்களுக்கு 2 டேஸ்க்கான ஒரு எஜுகேஷன், பிஸ்னஸ் எஜுகேஷன் செஷன்னு சொல்லலாம். இது வந்துட்டு நீங்கள் இந்த ஃபோரமில் ட்ராவல் பண்ணுறது கைண்ட் ஆஃப் வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பண்ணுற மாதிரிங்கிறது என்னோட பர்செப்ஷன். இது கண்டிப்பாக இருக்கும். எம்எஸ்எம்இ ஆகட்டும், ஒரு லோன்னா ஜஸ்ட் நீங்கள் லோன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு யாரும் இங்கே சொல்ல மாட்டாங்க. எதுக்கு லோன் எடுக்கணும், எப்போ தேவையானதுக்கு எடுக்கணும், எந்தெந்த மாதிரி ஸ்கீம்ஸ் யாராருக்கும் சூட் ஆகுங்கிற மாதிரி ஒரு நேனோ லெவலில் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இந்த வரும்போது ஈவன் வந்துட்டு நிறையா இன்றைக்கி இருக்க கரண்ட் டெக்னாலஜிஸை பற்றியும் பேச போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ்னால் லோனு, ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறது மட்டும் கிடையாது, இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் டெக்னாலஜி எராவை வந்துட்டு எப்படி நம்ம பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத பற்றியும் பேச போகிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லா தொழில் முனைவோரும் கண்டிப்பாக இதை வந்து தமிழ் தொழில் முனைவோரும் இதை உபயோகப்படுத்திக்கணும். இது ஒரு அரிய வாய்ப்பு தான். கண்டிப்பாக சார். நம்ம அமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது வந்துட்டு சிட்டாசிஸ், கான்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், ஷார்ட்டாக சிட்டாசிஸ், பெருமன்றம்னு தமிழில் சொல்கிறோம். இது வந்துட்டு தமிழ் தொழில் முனைவோர்களுக்கான நெட்வொர்க்கிங் ஃபோரம். இங்கே வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ரெஃபர் பண்ணுறேன்னா இது ஒன்லி ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான், என்னோட கூட இருக்க ஒரு தொழில் முனைவோரை ரெஃபர் பண்ணி அவங்க பிஸ்னஸில் இம்ப்ரூவ் ஆனுங்கிறது தான். எந்த கேஷ் இன்வால்மெண்ட்ஸும் இதில் கிடையாது, கமிஷன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உலகளாவே தமிழர்களை வணிகத்தில் கனெக்ட் பண்ணுங்கிறது தான் இதோட மெயின் சிட்டாசிஸ் அண்ட் த ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உலகளவில் நம்ம தமிழ்நாட்டில் இது தொழில் முனைவோர்களை ஒரு கனெக்ட் பண்ணணும். நாட் ஜஸ்ட் ஒரு இனமாக இல்லாமல் பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம எல்லாருமே கனெக்டாக இருக்கணும், நம்மளோட பிஸ்னஸ் நம்மளுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சிட்டாசிஸ் ஆகட்டும், இந்த ரைஸ் ஆகட்டும். அதில் ரொம்ப வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சிட்டாசிஸ் தன்னோட முதல் மாநாடை நம்ம சென்னையில் ஹில்டனில் நடத்துகிறாங்க ஜூலை 24, 25. இது வந்துட்டு வெறும் சென்னையில் இருக்க தமிழ் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, என்டையர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே கலந்துக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த தளம், ஒரு மாபெரும் 2 சிறப்பு நாட்கள் திருவிழாக்களாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். கார்த்திக் சார் ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஒரு சிறு குறு தொழில் முனைவோர் ஒரு தொழில் தொடங்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு லோன் எப்படி எடுக்கலாம், எம்எஸ்எம்இ, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இவ்வளோ விளக்கமாக சார் கொடுத்துருந்தாரு. ஸோ நம்மளும் ரொம்ப எளிதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்ற கான்ஃபிடென்ட் எனக்கே வந்துருச்சு. ரொம்ப நன்றி கார்த்திக் சார், ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். எனக்கு நம்ம இந்த அமைப்பை பற்றியும் பேசுகிறதுக்கும் ப்ளஸ் இந்த மாநாடை பற்றி நிறைய தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு பவானி ராஜேந்திரன் உங்களுக்கும் நம்ம கேமராமேன் யுவராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இது கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கோங்க. மாநாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். வெல்கம். மீண்டும் ஒரு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் பவானி ராஜேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் யுவராஜ். நன்றி, வணக்கம்.